நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் தங்களுடைய தொகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வடசென்னை மக்களவை தொகுதி கழக வேட்பாளர் திரு சந்தான கிருஷ்ணன் ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மின்ட் மாடர்ன் சிட்டி, சீனிவாசபுரம், ராயபுரம் சிமெண்ட் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பொதுமக்கள் மலர் தூவி மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு பொன்ராஜா கும்முடிப்பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட புதுவாயல், கவரப்பேட்டை, பன்பாக்கம், தண்டலஞ்சேரி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் வெற்றி திலகமிட்டும் கழக வேட்பாளர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது கும்முடிப்பூண்டி ஒன்றிய செயலாளர் திரு சுரேஷ், பொறுப்பாளர் கனகவேலாயுதம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் சென்றனர். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு கணபதி திண்டிவனம் நகருக்கு உட்பட்ட சந்தைமேடு, கிடங்கல், ஜெயபுரம், வசந்தபுரம், முருங்கம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வீதி வீதியாக சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பாலசுந்தரம் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு பாண்டி, மானாமதுரை சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் திரு மாரியப்பன் கெனடி ஆகியோரை ஆதரித்து கழக செய்தி தொடர்பாளர் செல்வி CR சரஸ்வதி திருபுவனம், மானாமதுரை, காரைக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு பாண்டி இளையான்குடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சூரானம், உதயனூர், புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஒன்றிய கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர் திரு கே உமாதேவன், மாநில வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் திரு அன்பரசன், கழக அமைப்பு செயலாளர் சோழன் பழனிசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பங்கேற்றனர். தேனி மக்களவை தொகுதி கழக வேட்பாளர் திரு தங்கத்தமிழ் செல்வனுக்கு போடி நகராட்சிக்கு உட்பட்ட 12, 13 மற்றும் 20வது வார்டுகளில் உள்ள ஃபாரஸ்ட் ரோடு, அம்மா உணவகம் சாலை, போஸ்ட் ஆபீஸ், இந்திரா காந்தி தெரு ஆகிய பகுதிகளில் போடி நகர செயலாளர் திரு ஞானவேல் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட கழகத்தினர் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். தூத்துக்குடி விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் முனைவர் ஜோதிமணி அச்சன்குளம், வேடப்பட்டி, வருசம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் ஒன்றிய செயலாளர் திரு சீனிராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் சென்றனர். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திருமதி சாருபாலா தொண்டைமானை ஆதரித்து சங்கிலியாண்டபுரம், துரைசாமிபுரம், கீழப்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ஜே சீனிவாசன் மற்றும் கழக தொண்டர்கள் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது SDPI கட்சியின் மாவட்ட தலைவர் திரு ஹசன் உள்ளிட்ட தோழமை கட்சியினர் மற்றும் தொண்டர்கள் உடன் சென்றனர். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு இளவரசன் வேம்பூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கீரனூர், திருமாந்துறை, லப்பைக்குடி காடு, பென்னக்கோணம், கீழக்குடி காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்த ஜீப்பில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு SR செல்வம் தூக்கணாம்பாளையம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கள்ளிப்பட்டி, புஞ்சைப்பாளையம், அண்ணா நகர், அரசமர பஸ் ஸ்டாப் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரித்தார். மதுரை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு டேவிட் அண்ணாதுரை திருப்பாலை, ஐயர் பங்களா, ஆலங்குளம், ஆனையூர், சிலையநேரி, கண்ணனேந்தல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மதுரை புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சரவணன், பகுதி கழக செயலாளர் திரு கோபி உள்ளிட்ட கழக பொறுப்பாளர்கள் பலரும் வாக்கு சேகரித்தனர். காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி கழக வேட்பாளர் திரு முனுசாமி ஆலஞ்சேரி, ரெட்டமங்கலம், கடல்மங்கலம், திருப்புலிவலம், வயலக்காவூர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வீதி வீதியாக சென்று வாக்களித்தார். அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு கோதண்டபாணி, மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு மொளச்சூர் இரா பெருமாள், உத்திரமேரூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு கமலக்கண்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு லட்சுமணன் தக்கலை ஒன்றியத்திற்கு உட்பட்ட முத்தலக்குறிச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரித்தார். செல்லுமிடமெல்லாம் வாக்காளர்கள் கழக வேட்பாளர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக இப்பகுதியில் உள்ள தேவாலயம் ஒன்றில் கேக் வெட்டி தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஜெங்கின்ஸ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.